அனுசரணை வழங்குவோர் சிலிங்கோ லைஃப். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் சட்டங்களை மீறினால் சட்ட நடவடிக்கை எடுக்க நேரிடும் என தேர்தல்கள் ஆணையாளர் எச்சரிக்கை. அமைச்சர்களான மனுஷ, ஹரின் ஆகியோரை ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து நீக்கியமை சட்ட ரீதியானது என உயர் நீதிமன்றம் தீர்ப்பு. தமிழ் தேசிய அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்குடன் தமிழ் பொது வேட்பாளர் விடயம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கஜேந்திரன் குற்றச்சாட்டு. யாழ்ப்பாணம் நல்லூர் கந்த சுவாமி ஆலய மகோற்சவ பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பம். வவுனியாவில் காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தினால் பதிவு நடவடிக்கை. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் எதிர்ப்பு. மன்னார் மடுத்திருத்தல ஆவணி மாத திருவிழா தொடர்பில் இன்று விசேட கலந்துரையாடல். ஈராக்கில் பெண்களின் திருமண வயதை 9 குறைக்கும் நடவடிக்கைக்கு எதிராக பெண்கள் போராட்டம். தொடர்வது முதன்மை செய்தி. தேர்தல் சட்டங்களை மீறினால் சட்ட நடவடிக்கை எடுக்க நேரிடும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல் சட்டங்களை மீறும் பட்சத்தில் ஊடகங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க நேரிடும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். ක්‍රියාත්මක කරන්න උත්සාහ කරන්නේ මොකුත් නෙවෙයි මේ දෙපැත්තම அமைதியானதும் நீதியானதுமான தேர்தல் குறித்த விடயத்தில் ஊடகங்களின் பங்களிப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ஆகவே அரசியலமைப்பிற்கு அமைய வாக்களிக்கும் உரிமை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ஆகவே அதற்காக மக்களை உரியவாறு தயார்படுத்தும் பொறுப்பு ஊடகங்களுக்கு உள்ளது. வாக்குகளின் பெறுமதி மற்றும் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை நாட்டு மக்களுக்கு ஊடகங்கள் ஏற்படுத்த வேண்டும். தேர்தல் தொடர்பில் வெளியிடப்படுகின்ற செய்திகள் குறித்து ஊடகங்கள் மிகுந்த அவதானத்தோடு செயற்பட வேண்டும். அந்த வகையில் ஊடகங்கள் தேர்தல் சட்ட திட்டங்களுக்கு புறம்பாக செயற்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். ආයකයට වටිනාකමක් දෙන්න සහ ජයග්‍රාහකයට වටිනාකමක් දෙන්න. මේ අතරතුර තියෙන කාරණා තමයි මම හිතන්නේ උදේ චන්නත් කතා කරන්න නැති මාධ්‍ය උපමාන ගැන සමාජ මාධ්‍ය ගැන. அமைச்சர்களான மனுஷ, ஹரின் ஆகியோரை ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து நீக்கியமை சட்ட ரீதியானது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதேவேளை மனுஷ நாணயக்காரவின் வெற்றிடத்திற்கு காலி மாவட்டத்தில் அடுத்ததாக தேசிய பட்டியலில் உள்ள பந்துலால் பண்டாரிகுடவை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரஞ்சித் மது பண்டார தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு ஆதரவளித்த அமைச்சர்களான ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனுஷ நாணயக்கார ஆகியோரை கட்சி உறுப்புரிமையிலிருந்து நீக்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி மேற்கொண்ட தீர்மானம் சட்ட ரீதியானது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குறித்த இருவரும் ஐக்கிய மக்கள் சக்தியில் அங்கம் வகித்ததுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்திற்கு ஆதரவளித்தனர். இதனையடுத்து ஹரின் பெர்னாண்டோ சுற்றுலா மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் மனுஷ நாணயக்கார தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டனர். இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி அவர்கள் இருவரையும் கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து இடைநிறுத்தியிருந்தது. இதற்கு எதிராக மனுஷ நாணயக்கார் மற்றும் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோர் ஐக்கிய மக்கள் சக்தியின் இந்த தீர்மானத்தை செல்லுபடியற்றதாக்க உத்தரவிடுமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். குறித்த மனு இன்றைய தினம் உயர் நீதிமன்றில் 3 அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் ஆராயப்பட்ட போது ஐக்கிய மக்கள் சக்தியின் தீர்மானம் சட்ட ரீதியானது என தீர்ப்பளிக்கப்பட்டு குறித்த மனு நிராகரிக்கப்பட்டது. நாட்டில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்காகவே கட்சி விலகி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொண்டதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். உயர் நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 10 පළවෙනි රැස්වීම ගෝල් පේස් එකේ මම තාත්තගේ මරණය වෙලා ස්ටේජ් එකේ දවස් 2ක් බුදිය ගත්තේ. එතන ඉඳන් රැස්වීම 154ම කරා එතුමා වෙනුවෙන්. එතුමාට කවදාවත් අපි
එතුමාව එපයි කියවෙන අපේ එතුමට නායකයා நான் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொண்டபோது நாடு பெரும் நெருக்கடியில் இருந்தது. அந்த தருணத்தில் எடுத்த முடிவையிட்டு மகிழ்ச்சியடைகின்றேன். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதிக்கு ஆதரவான பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கு எனக்கு அதிக நேரம் கிடைக்கப்பெற்றுள்ளது. එතුමාට කවදාවත් අපි එතුමාව එපයි කියවෙන අපේ එතුමට නායකයා වෙන්න කියලා එතුමාව තමයි ජනාධිපති කරන්නේ. ඉතින් එහෙම කරපු මිනිහෙක් அதனையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார දිනන්න නෙවෙයි. සජිත්ලට ඕන වුණා ඒගොල්ල දිනන්න. සජිත්ලට ඕන වුණා ජනාධිපතිකම්. அமைச்சர் பதவியையும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியையும் இழக்க நேரிட்டது குறித்து கவலைப்படவில்லை. நாங்கள் நாட்டை வெற்றியடைய செய்துள்ளோம். நாடு நெருக்கடியில் இருந்த தருணத்தில் நாட்டு மக்களுக்காக உரிய தீர்மானத்தை எடுக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் தெரிவித்தோம். ஆனால் அவர் உரிய தீர்மானத்தை உடனடியாக எடுக்கவில்லை. இத்தகைய பின்னணியிலேயே நாம் நெருக்கடியில் இருந்த மக்களை மீட்கும் நோக்கில் சிறந்த தீர்மானத்தை எடுத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொண்டோம். நாங்கள் பெருமையுடனேயே எங்கள் அமைச்சரவை பதவிகளில் இருந்து வெளியேறுகின்றோம். நாங்கள் அன்று இத்தகைய முடிவை எடுக்கவில்லையாயின் பங்களாதேஷ் நிலைமையுடன் ஒப்பிட்டு நோக்கும்போது எமது நாடு பாரிய நெருக்கடியில் வீழ்ந்திருக்கும். நாம் இருவரும் எமக்கு அளிக்கப்பட்ட அமைச்சுகளினூடாக நாட்டின் பொருளாதாரத்திற்கு சிறந்த வருமானத்தை ஈட்டிக் கொடுத்துள்ளோம். අපිට ඕන වුණා මිනිස්සු දිනවන්න. අපි මිනිස්සු දිනවලා මිනිස්සුන්ගේ ජීවිත ආරක්ෂා කරලා நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட ஹரின் பெர்னாண்டோ தனது அமைச்சுக்கு சென்று பிரியாவிடை நிகழ்வை முன்னெடுத்தார். சுற்றுலா, காணி, விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சராக பதவி வகித்த ஹரின் பெர்னாண்டோ தனது அமைச்சுக்கு சென்று ஊழியர்களுக்கு பிரியாவிடை நிகழ்வை முன்னெடுத்து அமைச்சிலிருந்து வெளியேறினார். முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவின் வெற்றிடத்திற்கு யாரை நியமிப்பது என்ற தீர்மானம் நிறைவேற்றுக்குழு தீர்மானத்தை அடுத்தே எடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் பத்வ பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ඊළඟට මනාපගත්ත අපේක්ෂක තමයි තේරීපත් වෙන්නේ. ඒ අනුව ගාල්ල දිස්ත්‍රික්කයේ හිටපු මන්ත්‍රී බන්දුලාල් බණ්ඩාරිගොඩ මහත්මයා தேர்தல் சட்டத்திற்கு அமைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் பதவி வெற்றிடமானாலோ அல்லது ராஜினாமா செய்தாலோ அடுத்ததாக தேசிய பட்டியலில் இருக்கும் ஒருவர் நியமிக்கப்படுவார். அதற்கமைய காலி மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பந்துலால் பண்டாரிகுட நியமிக்கப்படவுள்ளார். ஹரின் பெர்னாண்டோ தேசிய பட்டியலின் ஊடாக தெரிவு செய்யப்பட்டவர். ஆகவே கட்சியின் மத்திய குழு மற்றும் நிர்வாக குழுக்களில் கலந்துரையாடி உரிய முடிவு எடுக்கப்படும். அமைச்சு பதவிகளை அவர்கள் ராஜினாமா செய்யவுள்ளதாக கூறப்படுகின்றது. அதற்கு அவசியமில்லை. காரணம், உறுப்புரிமை நீக்கப்படும் பட்சத்தில் அமைச்சு பதவிகள் இழக்கப்படும் நிலை உருவாகும். මේ මන්ත්‍රී ධූරයට පත් වෙනවා. හරින් ප්‍රනාන්දු මැතිතුමා ජාතික ලයිස්තුවෙන් තෝරාපත් කරපු මන්ත්‍රීවරයෙක්. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே.சி. அலவத்துவல தெரிவித்துள்ளார். ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ளார். அதற்கான கட்டுப்பணத்தை கடந்த 5ஆம் தேதி அவர் செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மீனவ தொழிலை நவீனமயப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மீனவ தொழிலை நவீனமயப்படுத்த தேவையான திட்டங்களை முன்னெடுக்க தயாராக உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற மீனவ மாநாட்டின் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு தெரிவித்தார். 1000ක් වතාවක්ම කිවිසුම කඩ. නැත්තම් ඒක කඩලා අපිට දෙන சமூக நிவாரண பணியை மேற்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு உள்ளது. மீனவ துறைமுகங்கள் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய தேவைப்பாடு உள்ளது. விவசாய நவீனமயப்படுத்தும் திட்டம் போன்று மீனவ தொழிலையும் நவீனமயப்படுத்த எதிர்பார்த்துள்ளேன். அந்த வகையில் மீனவ தொழிலின் ஊடாக பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும். தாய்லாந்து, மியான்மர் போன்று எம்முடைய நாட்டின் மீனவ துறையையும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு அதனை செய்ய முடியுமாயின் ஏன் எம்முடைய நாட்டில் அதனை செய்ய முடியாதுள்ளது? ஏராளமாக நிவாரண திட்டங்களை கடந்த காலங்களில் முன்னெடுத்துள்ளோம். அடுத்த வருடத்தில் இருந்து மீனவத்துறையை நவீனமயப்படுத்தும் திட்டம் முன்னெடுக்கப்படும். தேசிய தொழில் கொள்கை ஒன்று வகுக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தனியார் துறை சார்ந்தவர்களின் தொழில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான வகையில் தேசிய தொழில் கொள்கை ஒன்று வகுக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். ගරු සභානායකතුමනි, ඇත්ත වශයෙන්ම අපේ රටේ පෞද්ගලික අංශයේ
நாட்டின் தனியார் துறை ஊழியர்கள் தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டியது அவசியமான விடயமாகும். அவர்களின் தொழில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய சட்ட முறைமையொன்று நாட்டில் இல்லை. வாழ்க்கை செலவு பிரச்சினை, தேசிய கடன் மறுசீரமைப்பு, தொழில் நிலைப்புத்தன்மை இன்மை, சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறைகள் வீழ்ச்சியடைதல், அதேபோன்று பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பின்மை உள்ளிட்ட பல பிரச்சினைகளை தனியார் துறையினர் எதிர்கொண்டு வருகின்றனர். அதிலும் நாட்டில் உள்ள 10,000 இலட்சம் பேர் வரையில் இந்த பிரச்சினைகளை எதிர்கொள்கின்றனர். இந்நிலையில் இருந்து அவர்களை மீட்க நாட்டில் தேசிய தொழில் கொள்கையொன்று இருக்க வேண்டும். அரசு மற்றும் தனியார் துறைசார் தொழில் கொள்கையொன்று அமைக்கப்பட வேண்டும். 10,000 லட்சம் தொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமாகும். அதேபோன்று தனியார் துறையினரின் தொழில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஏற்ற வகையில் தேசிய தொழில் கொள்கையொன்று வகுக்கப்பட வேண்டும். සේවය කරන සේවක ප්‍රජාව පිළිබඳව ඇත්ත වශයෙන්ම වැඩියම් අවධානය தமிழ் தேசிய அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்குடன் தமிழ் பொது வேட்பாளர் விடயம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் பகிஷ்கரிக்க வேண்டும் எனவும் இதன் மூலம் அமெரிக்க, இந்திய, ஐரோப்பிய தரப்புகள் இலங்கை மீதான அழுத்தங்களை பிரயோகிக்கும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தல் பரப்புரைகள் சூடுபிடித்திருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி தமிழ் மக்களுடைய நீண்டகால இன பிரச்சினைக்கு தீர்வை காண்பதற்கும் தமிழர்களுடைய தேசத்தின் இருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கும் போரால் அழிவடைந்திருக்கின்ற எங்களுடைய தேசத்தை கட்டியெழுப்புவதற்குமான ஒரு சூழலை உருவாக்குவதற்கு தமிழர்கள் தீர்க்கமான முடிவுகளை எடுத்து செயல்பட வேண்டிய ஒரு வரலாற்று கட்டத்திலே தமிழினம் இருக்கின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது ஜனாதிபதி தேர்தலையும் பகிஷ்கரிக்க வேண்டும் என்கின்ற அழைப்பை நாங்கள் விடுத்து அந்த நோக்கத்தை நோக்கி மக்களை தயார்படுத்துகின்ற முயற்சிகளிலே நாங்கள் ஈடுபட்டு வருகின்றோம். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள வேட்பாளர்கள் தமிழர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்குவதும், அதே போன்று இலங்கையிலே தங்களுக்கு சார்பான ஆட்சியாளர்களை தெரிவு செய்ய கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகின்ற இந்திய, அமெரிக்க, ஐரோப்பிய தரப்புகள் தாங்கள் விரும்புகிற ஒருவருக்கு தமிழர்களுடைய வாக்குகள் செல்ல வேண்டுமாக இருந்தால் தமிழர்களுடைய கோரிக்கைகளை அங்கீகரிப்பதற்கான நிலைமைகளை நோக்கி அவர்கள் மீது ஒரு அழுத்தங்களை ஏற்படுத்துவதற்குமாக இந்த பகிஷ்கரிப்பு என்கின்ற ஒரு ஆயுதத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கின்றோம். தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற அந்த கருத்தை நாங்கள் அடியோடு நிராகரிக்கின்றோம். தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கின்ற நோக்கத்தோடு, தமிழர்களை நிரந்தரமாக தோல்வியடைய செய்கின்ற நோக்கத்தோடு இங்கே ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அவரை தமிழ் பொது வேட்பாளர் என்று சொல்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. வேண்டுமானால் ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்ட தரப்பினருடைய வேட்பாளராக அரியநேந்திரனை அவர்கள் வெளிப்படுத்திக் கொள்ளலாமே தவிர அது தமிழ் மக்களுடைய ஒரு பொது வேட்பாளர் என்று சொல்லி ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழர்களுடைய அந்த பகிஷ்கரிப்பு அணுகுமுறையை தோற்கடிப்பதற்காக தமிழர்களை இந்திய மேற்குக்கு வேண்டப்படுகின்ற ஒருவருக்கு எப்பொழுதும் வாக்கு போட வைக்கின்ற ஒரு இயந்திரங்களாக பயன்படுத்துவதற்காக இந்த அணுகுமுறையை கையில் எடுத்திருக்கிறார்கள். ஆகவே மக்கள் இவர்களுடைய ஏமாற்று நாடகங்களுக்குள் சிக்கப்பட்டு விடக்கூடாது. பொது வேட்பாளர் என்பது ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஒரு மறுவடிவமாகவே நீங்கள் பார்க்க வேண்டும். போரில் தோற்கடிக்கப்பட்ட தமிழர்களை ஜனநாயக ரீதியாகவும் தோற்கடிப்பதற்காக இந்த சதி நடைபெறுகிறது. இதை நம்பி எங்களுடைய மக்கள் ஏமாறுவார்களாக இருந்தால் இன்னும் 5 வருடங்களில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கூட 30% சிங்கள குடியேற்றம் நிறைவேறந்திருக்கக்கூடிய ஒரு ஆபத்து ஏற்படும். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாக்கிய செல்வம் அரியநேத்திரன் கட்சியின் தீர்மானத்திற்கு புறம்பாகவே தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். ஆனால் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்திலே பேரொன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பேர் அறிவிக்கப்பட்ட நபர் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அத்தோடு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஒரு உறுப்பினரும் தான். அந்த வகையிலே கட்சியினுடைய தீர்மானம் எந்த தீர்மானம் என்று ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்பாகவே அவர் அந்த இடத்திலே தான் தமிழரசு கட்சி தான் பொது வேட்பாளர் என்ற விடயத்திலே அவருடைய பேர் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையிலே கட்சி ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்பாகவே அவர் இந்த முடிவை அறிவித்திருக்கிறார்கள். அந்த விடயம் தொடர்பாகவும் நான் எதிர்பார்க்கின்றேன் தமிழரசு கட்சியுடைய மத்திய செயற்குழு கூட்டத்திலே இது தொடர்பாகவும் நாங்கள் பேச வேண்டும். ஏனென்றால் கட்சி தீர்மானம் எடுத்ததுக்கு பிற்பாடு பொது வேட்பாளர் விடயத்திலே போகிறதுன்றது உண்டு. ஆனால் அதுக்கு முன்பாகவே அவர் பொது வேட்பாளர் போனது இது கட்சியினுடைய முடிவு அல்ல. அத்தோடு இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை ஆரம்பத்திலே இருந்து பொது வேட்பாளர் என்ற விடயத்தை முன்னெடுத்து கொண்டு வந்த டெலோ, பிளாட், EPRLF
திரு விக்னேஸ்வரன் ஐயாவுடைய கட்சி மற்றும் ஏனைய கட்சிகள் எவருமே தங்களுடைய சின்னங்களை இந்த பொது வேட்பாளர் விடயத்துக்கு தர மறுத்ததாகவும் எங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்குது. அப்போ ஒரு பொது வேட்பாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரை களமிறக்க வேண்டிய தேவை வந்தது. ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் தான் சுவாதீனமாக ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அடிப்படையிலே வேட்புமனு தாக்கல் செய்து போட்டியிடலாம். அப்போ ஒரு கட்சியை தந்திருந்தால் அவர்கள் வேறு எவரையுமே ஒரு வேட்பாளர் நிறுத்தியிருக்கலாம். அப்போ பொது வேட்பாளர் என்ற விடயத்தை பற்றி பேச விருப்பம், அதை பற்றி கதைக்க விருப்பம், அதை ஆதரிக்க விருப்பம், ஆனால் தங்களுடைய கட்சியினுடைய சின்னத்தை கூட கொடுக்க மறுக்கிறவர்கள் தான் இவர்கள். அப்போ அந்த வகையிலே இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் குளித்தோண்டி புதைக்கும் ஒரு விஷயமாகவே மாறிவிடும். அதுக்கான காரணம் இந்த விடயத்துக்கு தமிழ் மக்களுடைய பூரணமான ஆதரவு எப்பொழுதும் கிடைக்காது. ஏனென்றால் இது ஒரு தேவையில்லாத ஒரு விடயம் என்றதை பொதுவாக அனைவராலையும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு விடயம். ஒரு சிலர் தங்களுடைய தனிப்பட்ட லாபங்களுக்காக இந்த விடயத்திலே முன்னெடுத்து வருகிறார்கள் என்றதை திட்ட தெளிவாக தெரிகிறது. சிலருடைய நாங்கள் அறிந்தோம் இந்த பொது வேட்பாளர் விடயத்தை முன்னெடுக்கிற ஒரு சிலருடைய குடும்ப உறவினர்கள் வெளிநாடுகளிலே ஐரோப்பிய நாடுகளிலே சைலத்துக்காக காத்திருக்கிற ஒருவரும் இதிலே முன்னுரிமாக இருக்கிறார். அவருடைய மகனுக்கு சைலம் கிடைக்க வேண்டும் என்றதிலேயும் முன்னுரிமாக இருக்கிறார்கள் என்றது பொதுவாக பேசப்படுற விடயம். அப்போ இது தங்களுடைய சுயநலனுக்காக இல்லை என்று சொன்னால் தெற்கிலே இருக்கிற சில அரசியல்வாதிகளை வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கிறதுக்காக ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துடைய எதிர்காலத்தை குழி தோண்டி புதைக்க தமிழரசு கட்சி விடக்கூடாதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோற்சவ பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. இன்று காலை வசந்த மண்டப பூஜை மற்றும் விசேட பூஜைகள், கொடித்தம்ப பூஜை இடம்பெற்று காலை 10 மணிக்கு கொடியேற்றம் இடம்பெற்றது. பெருந்திரளான பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் கொடியேற்றம் இடம்பெற்றது. நல்லைக்கந்தன் மகோற்சவம் எதிர்வரும் 25 தினங்கள் இடம்பெற உள்ளன. இந்த பெருந்திருவிழாவில் எதிர்வரும் 18ஆம் தேதி பிற்பகல் 4:45 மணிக்கு மஞ்சள் திருவிழாவும், 26ஆம் தேதி மாலை 4:45 மணிக்கு கார்த்திகை திருவிழாவும், மறுநாள் காலை 6:45 மணிக்கு சூரியோற்சவமும் இடம்பெற உள்ளன. தொடர்ந்து 23ஆம் திருவிழாவான எதிர்வரும் 31ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 4:45 மணிக்கு சப்பேரத திருவிழாவும், மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 6:15 மணிக்கு தேர் திருவிழாவும், செப்டம்பர் 2ஆம் தேதி காலை 6:15 மணிக்கு தீர்த்த திருவிழாவும் இடம்பெற உள்ளன. திருவிழா கால பூஜைகளை ஓம் தொலைக்காட்சியில் நேரலையாக பார்வையிடலாம். காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தின் பதிவு நடவடிக்கை இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்திற்கு இதுவரை 14,988 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக காணாமல் போனோர் தொடர்பான அலுவலக சபை உறுப்பினர் டி ஜோகராஜா தெரிவித்துள்ளார். இன்று வவுனியா பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான முறைப்பாடுகளை பதிவு செய்யும் நடவடிக்கையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். இன்று வவுனியா பிரதேச செயலகத்திற்கு 75 முறைப்பாட்டாளர்கள் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தனர். அவர்களில் 34 விண்ணப்பதாரர்களிடம் பதிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் வாக்குமூலமும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று நாளைய தினம் மன்னாரில் விசாரணைகள் இடம்பெற உள்ளதுடன் 78 முறைப்பாட்டாளர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர். இதுவரையிலே காணாமல் போனோர் ஆட்கள் பற்றிய அலுவலகத்தில் 14,978 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. காலத்தின் அடிப்படையிலே 3 பகுதிகளாக பிரித்துள்ளது. அவற்றில் முதலாவது கட்டம் 2000ஆம் ஆண்டுக்கு பின்னர் காணப்படாமல் போன ஆட்கள் பற்றிய விவரங்கள். இரண்டாவது கட்டமாக 1999 2000 ஆண்டு கிடைப்பட்ட காணாமல் போனோர். மூன்றாம் கட்டமாக 1990ஆம் ஆண்டுக்கு உட்பட்ட காலப்பகுதியில் காணாமல் பிரிக்கப்பட்டது. இதுவரையில் நாங்கள் முதலாம் கட்ட பூர்வாங்க விசாரணைகள் இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ளது. இதுவரையில் 14,988 நமக்கு கிடைத்த மொத்த முறைப்பாடுகளில் இதுவரை 5,791 முறைப்பாடுகளுக்கான பூர்வாங்க விசாரணைகளை பூர்த்தி செய்துள்ளோம். மேலும் நாளை மன்னார்
காணாமல் போன ஆட்கள் பற்றிய பிராந்திய அலுவலகத்திலே இதே மாதிரியான விசாரணை நடைபெறும். அந்த விசாரணைக்காக மன்னாரில் 78 விண்ணப்பங்கள் அழைக்கப்பட்டுள்ளன என்பதையும் குறிப்பிட விரும்புகிறேன். இதேவேளை வவுனியா மாவட்டத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். வவுனியா பிரதான தபாலகத்திற்கு அருகாமையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கொட்டகைக்கு முன்பாக போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான அலுவலகத்தின் பெயர் பலகை பொறிக்கப்பட்ட பதாகை ஒன்றை காட்சிப்படுத்திய காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் அந்த பதாகைக்கு தக்காளிப்பழ தாக்குதலை மேற்கொண்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இலங்கை மற்றும் சுவிஸ் அரசாங்கங்கள் தமிழ் குடும்பங்களின் காணாமல் ஆக்கப்பட்ட குழந்தைகளை கண்டறியும் முயற்சிகளை அளிக்கும் பணிக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றன. சுவிஸ் தூதர்கள் தமிழ் குழந்தைகளை இழந்த தாய்மார்களை சந்தித்தனர். நாங்கள் ஆஜராகவில்லை, அழைப்பும் இல்லை. நாங்கள் அழைக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் அந்த நிகழ்வில் பங்கேற்க மாட்டோம். சுவிஸ் அந்த தாய்மார்களை கம்போடியாவுக்கும் பிற இடங்களுக்கும் பயணங்களை வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்டது. சுவிஸ் தூதரக அதிகாரிகளும் சட்டப்படி கட்டுப்படாத மக்கள் தீர்ப்பாயத்தை நடத்த பரிந்துரைத்தனர். இது உண்மையான நீதி மற்றும் பொறுப்பு குரலை வழங்கக்கூடிய ஒரே அமைப்பான ICC அல்லது ICJ விசாரணையை புறக்கணிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இன்று OMB காணாமல் போனோர் தொடர்பாக அலுவலகம் 2 லட்சம் ரூபாயை வழங்குகிறது. ஆனால் தாய்மார்களின் தொடர்ச்சியான போராட்டங்கள் குறித்து அவர்களை வாயடைக்க லஞ்சம் கொடுப்பது இது ஒரு வழியாகும் என்று நாங்கள் நம்புகிறோம். தமிழ் தாய்மார்களாய நாங்கள் OMB-இடம் இருந்து லஞ்சம் பணத்தை பெற விரும்பவில்லை. இனப்படுகொலை செய்த இலங்கை அரசை பாதுகாக்கும் OMB எமது தமிழர் தாயத்தை விட்டு வெளியேற வேண்டும். நிபந்தனையுடன் தமிழ் பொது வேட்பாளரை வரவேற்கிறோம். ஆனால் அவர் தமிழர் இறையாண்மையை உள்ளிட்ட சுயநிர்ணய உரிமையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்த வேண்டும். இந்த இறையாண்மையை அடைவதற்கான தெளிவான பாதையை அவர்கள் கோடிட்டு காட்ட வேண்டும். வேட்பாளரை ஆதரிக்கும் அமைப்புகள் தேர்தல் விஞ்ஞாபனம் தமிழர் இறையாண்மையை வாக்கெடுப்பு என்பதை அங்கீகரிக்க வேண்டும் என அம்மாக்களாகிய நாம் கேட்டுக்கொள்கிறோம். மன்னார் மடுத்திருத்தல ஆவணி மாத திருவிழா தொடர்பில் இன்று விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. மன்னார் மடுத்திருத்தல ஆவணி மாத திருவிழா தொடர்பான கலந்துரையாடல் இன்று மடுத்திருத்தலத்தில் இடம்பெற்றது. ஆவணி மாத திருவிழா கடந்த 6ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான நிலையில் எதிர்வரும் 15ஆம் திகதி திருவிழா திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் திருவிழாவிற்கான ஆயத்த கலந்துரையாடல் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகையின் பங்கேற்புடன் நடத்தப்பட்டது. நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் புலம்பெயர் நாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்கின்ற நிலையில் சகல விதமான ஏற்பாடுகள் குறித்தும் அளிக்கப்பட்ட திணைக்களங்களுடன் கலந்துரையாடப்பட்டது. பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு சுகாதாரம், போக்குவரத்து, மருத்துவ வசதிகள், நீர் விநியோகம், உணவு விநியோகம் உள்ளிட்டவை குறித்து ஆராயப்பட்டது. அத்துடன் சட்டம் ஒழுங்கை பின்பற்றும் வகையில் முப்படையின் பாதுகாப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் மன்னார் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை கிறிஸ்துநாயகம் அடிகளார், மடுத்திருத்தல பரிபாலகர் ஞானப்பிரகாசம் அடிகளார், இராணுவம், போலீஸ், கடற்படை அதிகாரிகள், பிரதேச செயலாளர்கள், வைத்தியர்கள் மற்றும் அழைக்கப்பட்ட திணைக்களங்களின் தலைவர்கள் பங்கேற்றனர். நாட்டிற்கான சரியான திசையை திசைகாட்டி வழங்கும் என தேசிய மக்கள் சக்தியின் மலையக பகுதிகளுக்கான அமைப்பாளர் PP சிவபிரகாசம் தெரிவித்துள்ளார். நாட்டிற்கான சரியான திசையை திசைகாட்டி வழங்கும் எனவும் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி ஆனால் மட்டுமே நாடு வளமைக்கு திரும்பும் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் மலையக பகுதிகளுக்கான அமைப்பாளர் PP சிவபிரகாசம் தெரிவித்துள்ளார். இன்று கண்டியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய பிரவேசமானது இலங்கையினுடைய அரசியலிலே ஒரு பாரியதொரு மாற்றத்தையும் ஒரு புதுமையையும் ஒரு நவீனத்துவத்தையும் கொண்டு வர இருக்கின்றது. இன்று இலங்கை ஒட்டுமொத்தமாக வங்குரோத்து நிலையை அடைந்திருக்கின்றது. ஆகவே இதுதான் இன்று எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற பெருபேறு. ஆகவே இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றால் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியானது தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களை வெற்றியடைய செய்வது தான் இந்த நாட்டினுடைய வெற்றியாக இருக்கின்றது, மக்களுடைய வெற்றியாக இருக்கின்றது. அதன் பின்பு அமைய இருக்கின்ற மக்கள் ஆட்சி சகல மக்களுக்கும் சமத்துவமான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வர இருக்கின்றது. எங்களுடைய சின்னமானது திசை காட்டியாக இருக்கின்றது. அந்த திசை காட்டி இலங்கைக்கு சரியானதொரு திசையை காட்டுவதற்கு முன் வருகின்றது. ஆகவே மக்கள் தேசிய மக்கள் சக்தியை அல்லது திசை காட்டியை ஆதரிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். அதுதான் இலங்கையினுடைய மாற்றத்துக்கான முதல் படி என்று நாங்கள் கருதுகிறோம். கிளிநொச்சி ஆனையரவு பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார்.
கிளிநொச்சி ஆனையரவு பகுதியில் 2 மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதுண்டு இடம்பெற்ற விபத்தில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த 2 மோட்டார் சைக்கிள்களும் இன்று அதிகாலை ஆனையரவு பகுதியில் ஒன்றன் பின் ஒன்று மோதுண்டு விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தின் போது சம்பவ இடத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 3 பேர் பலத்த காயங்களுடன் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பாக கிளிநொச்சி போக்குவரத்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புத்தளம் எரம்பு கொடல்ல கடற்கரை பகுதியில் வீடு இலைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். புத்தளம் எரம்பு கொடல்ல கடற்கரை பகுதியில் படகு மூலம் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட பீடி இலைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். கடல் வழியாக இடம்பெறும் சட்டவிரோத நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது 21 பொதிகளில் 689 கிலோகிராம் பீடி இலைகளுடன் புத்தளம் கற்பட்டி பகுதியைச் சேர்ந்த 43 வயதான நபர் கைது செய்யப்பட்டதுடன் லொரியொன்றும் படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டது. அதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சட்ட நடவடிக்கைகளுக்காக வடமேல் மாகாண கலால் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். வேலையற்ற பட்டதாரிகள் சிலர் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்ருகுமார் திசாநாயக்கவை சந்தித்துள்ளனர். நாட்டின் அனைத்து மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவம் செய்யும் வேலையற்ற பட்டதாரிகள் சிலர் தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அன்ருகுமார் திசாநாயக்கவை சந்தித்துள்ளனர். இச்சந்திப்பு கொழும்பில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றது. வேலையில்லா பட்டதாரிகளுக்கான தேசிய மக்கள் சக்தியின் விரிவான கொள்கை பற்றி கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் வேலையில்லா பட்டதாரிகள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் குறித்தும் அதற்கான தீர்வு குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கையில் ஆண்களுக்கு சமமாக பெண்களின் உரிமைகள் வலுவூட்டப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஆண்களுக்கு சமமாக பெண்களின் உரிமைகள் வலுவூட்டப்பட்டு பாதுகாக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற பெண்கள் எங்கள் பலம் என்ற பெண்கள் மாநாட்டில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். மக்களின் பசி தீர்க்கவே ஜனாதிபதி தேர்தலில் கட்சி வேறுபாடின்றி சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ளதாகவும் ஜனாதிபதி மாநாட்டின் போது தெரிவித்தார். பெண்கள் எங்கள் பலம் என்ற துணைப்பொருளில் கொழும்பில் ஜனாதிபதி தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். நாட்டின் சிறுபான்மை சமூகத்தின் உரிமை பிரச்சினைக்காக 20 முதல் 30 வருட காலம் போராட்டம் இருந்ததாகவும் அந்த பிரச்சனைகள் குறித்த கலந்துரையாடல்களை நடாத்தி அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்கி வருவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். சகல இன மத மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஜனாதிபதி ஊடாகவே பிரச்சனைகளுக்கான தீர்வை வழங்க முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே.சி. அலவத்துவல தெரிவித்துள்ளார். நாட்டில் சகல இன மதங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஜனாதிபதி ஊடாகவே அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே.சி. அலவத்துவல தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். ඒක ජයග්‍රහණය සම්බන්ධයෙන් ස්ථිර තත්ත්වයක් සමගි ජනබලවේගයේ අපේක්ෂක සජිත් ප්‍රේමදාස මැතිතුමාට ஜனாதிபதி தேர்தலுக்கு 40 நாட்கள் இருக்கக்கூடிய பின்னணியில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு உள்ளது. கடந்த காலத்தை நோக்கும் போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷவுக்கு பெரும்பாலும் சிங்கள மக்களின் வாக்குகள் இருந்தது. ஆனால் சஜித் பிரேமதாசவுக்கு தமிழ், சிங்கள, முஸ்லிம், பரங்கிய மக்களின் ஆதரவு கிடைத்துள்ளது. நேற்றைய கூட்டணி அமைக்கும் நிகழ்வில் அனைத்து இன மக்களும் சஜித் பிரேமதாசவின் வெற்றியை உறுதி செய்யும் நோக்கில் ஒன்றிணைந்துள்ளனர். சகல இன மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஜனாதிபதி தான் நியமிக்கப்பட வேண்டும். அதனூடாக மாத்திரமே சகல இன மக்களும் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியும். அதனூடாகவே நாட்டை ஒன்றிணைக்க முடியும். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, மலையக மக்களை ஒன்றிணைக்க முடியும். செப்டம்பர் மாதம் 21ஆம் திகதி நாட்டில் சகல இன மத மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஜனாதிபதியை நியமிக்கும் சந்தர்ப்பம் மக்களுக்கு கிடைக்கப்பெறும். මෑත ඉතිහාසයේ கடந்த 24 மணித்தியாலங்களில் 148 பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் கடந்த 9 நாட்களில் 1050 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும்
கடந்த 24 மணித்தியாலங்களில் 148 பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மொத்தமாக 33,795 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேல் மாகாணத்தில் இதுவரையில் 13,685 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டில் டெங்கு நோயால் 14 பேர் உயிரிழந்துள்ளனர் என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. மன்னார் ரோட்டரி கழகத்தின் ஏற்பாட்டில் இன்று குருதிக்குடை முகாம் இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை இரத்த வங்கியில் ஏற்பட்டுள்ள குருதி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் முகமாக மன்னார் ரோட்டரி கழகத்தின் ஏற்பாட்டில் இன்று குருதிக்குடை முகாம் நடத்தப்பட்டுள்ளது. அமரர் சங்கர் நினைவாக மன்னார் பொது வைத்தியசாலை இரத்த வங்கி முகாமையாளர் அமரசேகரவின் மேற்பார்வையில் தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று காலை 8 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை குருதிக்குடை முகாம் இடம்பெற்றது. மன்னார் ரோட்டரி கழக தலைவர் திருமலை ராசா தனேஷ் தலைமையில் இளைஞர்கள், யுவதிகள் மற்றும் தொடர்ச்சியாக குருதி வழங்கும் கொடையாளர்கள் என 40க்கும் மேற்பட்டவர்கள் குருதி தானம் வழங்கியுள்ளனர். இதன்போது குருதி கொடையாளர்களுக்கு குருதி கொடைக்கான பதிவு புத்தகம், அத்தாட்சி பத்திரம் மற்றும் நினைவு சின்னம் போன்றன வழங்கி வைக்கப்பட்டன. நிகழ்வில் மன்னார் வைத்தியசாலை வைத்தியர்கள், தாதியர்கள், மன்னார் அஞ்சல் அலுவலகம், இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தினர், முதியோர் நலன் சார்ந்து செயற்படும் டெவ்லிங் நிறுவனத்தினர், மன்னார் ரோட்டரி கழக உறுப்பினர்கள் பங்கேற்றனர். எல்லை தாண்டிய இந்திய மீனவர்கள் 35 பேர் மன்னார் தெற்கு கடற்பரப்பில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். மன்னார் கடற்பரப்பில் எல்லை தாண்டிய மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் 35 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. மன்னார் கடற்பரப்பிற்கு தெற்கே குதிரைமலை முனைக்கு அப்பால் நேற்று கடற்படையினரும் கடலோர காவல் படையினரும் இணைந்து முன்னெடுத்த விசேட சோதனை நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 4 இழுவை படகுகளில் வருகை தந்த 35 இந்திய மீனவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கல்பெட்டி மீன்பிடி பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். மொத்தம் 44 இந்திய மீன்பிடி படகுகள் மற்றும் 322 இந்திய மீனவர்கள் இவ்வாண்டின் இதுவரையான காலப்பகுதியில் கைது செய்யப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கடல் சீற்றம் காரணமாக காணாமல் போன நிலையில் இந்திய மீனவர்களால் மீட்கப்பட்டு இந்திய சிறையில் உள்ள இலங்கை மீனவர்கள் நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்யப்பட வேண்டும் என அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கத்தின் வடக்கு மாகாண இணைப்பாளர் அன்னராசா தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் உள்ள தனது இல்லத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். 6ஆம் மாதம் 10ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு அனலதீவு பகுதியிலே இருந்து கடல் சீற்றம் காரணமாக வெளியிணைப்பு இயந்திரம் பழுதடைந்த நிலையிலே 2 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்ற வேளையிலே கடலிலே காணாமற் போயிருந்தனர். 12ஆம் தேதி நாகப்பட்டினம் ஆற்காட்டுத்துறை மீனவர்களினால் அவர்கள் கடலிலே தத்தளிக்கப்பட்டிருந்த போது கரை சேர்த்து இந்திய கடலோர காவல் படையிலே ஒப்படைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் இன்று 7ஆம் மாதம் 9ஆம் தேதி 2 மாதங்கள் கடந்த நிலையில் கூட அந்த மீனவர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையிலே விடுதலை செய்யப்படவில்லை. எங்களுடைய 2 மீனவர்களும் எல்லை தாண்டி மீன்பிடிக்கவோ அல்லது சட்டவிரோதமாகவோ நுழையவில்லை. 2 மீனவர்களையும் அவர்கள் சென்ற படகினையும் நல்லெண்ண அடிப்படையிலே விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்தியாவினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களையும், இந்தியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஜெயசங்கர் ஐயா அவர்களையும், தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்கின்றோம். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்றதின் பிற்பாடுதான் வடக்கிலே சட்டவிரோத தொழில்களும் சட்டவிரோத செயல்பாடுகளும் தலைவிரித்து ஆடுகிறது. பாராளுமன்றத்திலே உருவாக்கப்பட்ட சட்டங்கள் எல்லாம் கிடப்பிலே போடப்பட்டு, அதாவது பொறிமுறையற்ற சட்டவிரோத எங்களுடைய சூழலுடைய அளிக்கின்ற செயல்பாட்டை ரணில் விக்ரமசிங்கா கனகச்சிதமாக செய்து வருகின்றார். அரசியலுக்காமண்டு மீனவர்களை பாவித்து அவருடைய ஆதரவாளர்களை அழைத்து மீனவர்கள் என்று கூட்டம் போடுவதை வடக்கு கடற்றொழில் சமூகம் ஒருபோதும் விரும்பாது. இந்திய மீனவர்கள் அத்துமீறி இலங்கை கடற்பரப்பினுள் வருவதை தடுக்க அரசுக்கு அழுத்தத்தை கொடுக்கின்றோம், கடற்படைக்கும் அழுத்தத்தை கொடுக்கின்றோம். எனினும் அவர்களின் அத்துமீறிய வருகையை நிறுத்த முடியாத நிலையில் இருக்கின்றோம். இவ்விடயத்தில் தமிழக அரசு அசமந்த போக்குடன் செயற்படுகின்றது என வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் செயலாளர் NM ஆலம் தெரிவித்துள்ளார். மன்னாரில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். நேற்றைய தினம் 4 படகுடன் 30க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மன்னாரின் தெற்கு பகுதியில், குறிப்பாக தாழ்வாடு தொடக்கம் வங்காளை, முள்ளிக்குளம், சிலாவத்துறை போன்ற பகுதிகளில் தொழில் செய்த போது
புத்தளம் கட்பிட்டி கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு அங்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த கைது தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி வருகின்ற எங்களது கோரிக்கைகளை தமிழக மீனவர்கள் தொடர்ந்து நிராகரித்து வருகின்றார்கள். குறிப்பாக வடபகுதி கடற்பரப்பில் இந்தவாறான அத்துமீறலையும் இவ்வாறான தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளையும் செய்யாதீர்கள், தற்காலத்துக்கு அதை நிறுத்தி வையுங்கள், நாங்கள் உங்களோடு பேச தயாராக இருக்கின்றோம், பேச்சுவார்த்தையை தொடங்குவோம், அதற்கு முன்னர் கலந்துரையாடலை மேற்கொள்வோம் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் ஆனால் அவர்கள் அவ்வாறான கோரிக்கையை உதாசீனம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். எனவே இந்த தொழில் முறையையும் இவ்வாறான உள்வருகையும் இவர்கள் நிறுத்துவதற்கு நாங்கள் எத்தனையோ பிராயச்சித்தங்களை செய்கின்றோம். குறிப்பாக அரசுக்கு அழுத்தத்தை கொடுக்கின்றோம், கடற்படைக்கு அவ்வாறான அழுத்தங்களை கொடுத்த போதிலும் இவர்களின் வருகையை நிறுத்துவதற்கு முடியாமல் தான் இருக்கின்றது. இதில் அவர்கள் தமிழக அரசு இதில் மெத்தன போக்காக இருக்கின்றது. இந்திய தமிழ்நாடும் மத்திய அரசும் இதற்கு அவர்களுக்கான உந்து சக்தியை வழங்கியிருக்கின்றனர். இந்த பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்ப்பதற்கு இலங்கை குறிப்பாக வடபகுதி மீனவர்கள் எந்த நேரமும் எங்களது கையை நீட்டிக்கொண்டே இருக்கின்றோம். எங்களது கையை இறுக பற்றி கொள்வதோ அல்லது தட்டி கழிப்பதோ இனி அவர்கள் கையில் தான் இருக்கின்றது என்பதையும் இந்த வேளையில் பதிவு செய்து கொள்கிறேன். பலவாறான கருத்துக்களை நாங்கள் இந்த தேர்தல் காலங்களில் பார்க்கின்றோம். அதாவது கடற்றொழில் அமைச்சர் என்று கூறிக்கொண்டு வடபகுதியில் எங்கள் மீனவர்களின் தலைவர் என்று கூறிக்கொள்கின்ற ஒரு அமைச்சர் ரணிலோடு நிற்கின்றார். அதே போன்று இந்த மக்களுக்காக போராட்டங்களில் ஈடுபட்ட பல அமைப்புகள் ஒரு பொது வேட்பாளரையும் நிறுத்தியிருக்கின்றார்கள். அதற்கப்பால் இங்கிருக்கின்ற ஏனைய சிறுபான்மை சமூகங்களின் தலைவர்கள் இன்னொரு பக்கத்தில் நிற்கின்றார்கள். எனவே இங்கு மீனவர்கள் எந்த பக்கம் நிற்கிறார்கள் என்பதை ஒட்டுமொத்தமாக நாங்கள் கூறுவதாக இருந்தால் 50,000 குடும்பங்கள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேற்பட்ட மீனவர் வாக்கு இருக்கின்றது வடபகுதியில். எனவே இந்த வாக்குகள் ஒட்டுமொத்தமாக சிதறாமல் இந்த மீனவர்கள் ஒட்டுமொத்த ஒரு முடிவை எடுப்பார்களாக இருந்தால் இந்த அரசியல்வாதிகள் அதை அடங்கியே ஆகுவார்கள். எனவே இங்கு யாருக்கு இந்த மீனவர் வாக்களிக்க போகின்றார் என்ற கேள்விக்கு எதிர்வரும் இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் அல்லது வாக்குறுதிகளை பொறுத்ததாக இருக்கும். நிச்சயமாக நாங்கள் அவ்வாறான ஒரு நிலையை எடுக்கும் ஒரு தலைமைக்கு நாங்கள் வாக்களிப்பதற்கு எமது மீனவர்களுக்கு நாங்கள் அறிவுரை கூறுவோம் என்பதை இங்கு வெளியே தெரிவித்துக் கொள்வோம். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரையில் 157 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரையில் 157 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பிலேயே குறித்த முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கமைய தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு இதுவரை 102 முறைப்பாடுகளும், மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையங்களுக்கு இதுவரையில் 55 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. சிறுவர்களுக்கு தற்போது மூச்சுத்திணறல் அறிகுறிகள் அதிகரித்து வருவதாக வைத்திய நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். சிறுவர்களுக்கு ஏற்படும் இன்ஃப்ளூவன்சா வைரஸ் காய்ச்சலினை தொடர்ந்து மூச்சுத்திணறல் அறிகுறிகள் அதிகரித்து வருவதாக வைத்திய நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். காய்ச்சல் 2 நாட்களுக்கு மேல் நீடிக்குமாயின் உடனே அருகிலுள்ள வைத்தியரை நாடி ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் சிறுவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பது பெற்றோரின் கடமை எனவும் வைத்திய நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். முட்டை இறக்குமதி அடுத்த வாரமளவில் மீண்டும் தொடங்க உள்ளது. முட்டை இறக்குமதி அடுத்த 10 நாட்களுக்குள் மீண்டும் தொடங்கும் என இலங்கை அரசு வர்த்தக பல்நோக்கு கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருவதாக இலங்கை அரசு வர்த்தக பல்நோக்கு கூட்டுறவு ஸ்தாபனத்தின் தலைவர் அசிரி வலிசுந்தர தெரிவித்துள்ளார். உள்ளூர் சந்தையில் முட்டை ஒன்று 50 ரூபாவுக்கும் அதிகமான விலைக்கு விற்பனை செய்யப்படுவதால் முட்டை இறக்குமதிக்கு அண்மையில் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியமைக்காக மாதம் ஒன்று 30 மில்லியன் முட்டைகளை இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் சட்டவிரோதமாக மணல் ஏற்றிச் சென்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 3 இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் சட்டவிரோதமாக மணல் ஏற்றிச் சென்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 3 இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. யாழ் சாவகச்சேரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தனங்களப்பு பகுதியில் சட்டவிரோதமாக மணல் ஏற்றிச் சென்ற குற்றச்சாட்டில் நேற்று 3 கைது செய்யப்பட்டதுடன் 3 டிப்பர் வாகனங்களும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனிடையே அதே பகுதியில் சட்டவிரோதமாக மணல் ஏற்றிச் சென்ற குற்றச்சாட்டில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட 3 நேற்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் ஒருவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். அத்துடன் ஒருவருக்கு 14 நாட்கள் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது.
வணக்கம். அனுசரணை வழங்கியோர் சிலிங்கோ லைஃப். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம்.